மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜய் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, காவேரி கிட்டே விஜய் கிட்டேயோ நீங்கள் சீக்கிரமாக போய் ஆஃபீஸ் பொறுப்பை ஏற்றுக்கோங்க, ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நீங்கள் 2 பேரும் தான் கரெக்டாக அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா விஜய் கிட்டே காவேரி கிட்டே சொல்லுவாங்க. இப்போ சித்தப்பா தான் அப்பப்போ ஆஃபீஸ் போயிட்டு வராங்க. நான் வேணான்னு சொல்லியும் கேட்காம யாரும் இல்லைனா எப்படி ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சித்தப்பா தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க ஏதாவது மாற்றுறதுக்குள்ளே நீங்கள் போய் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் தாத்தா சொல்கிறாரு. விஜய் காவேரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சித்தி விஜயோட சித்தி அவங்க பையன் அஜயோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவனுக்கு போய் பசுபதியோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், அவங்களோட சொத்து கிடைக்கும் அப்படிங்கிற பேராசையில் இவர் பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் இப்போ எதுக்குமே உதவாமல் அவனோட வாழ்க்கை இப்படி வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி அப்பயே காவேரி சொன்னால் இது வேணான்னு சொல்லிட்டு நம்ம தான் கேட்காம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, திரும்ப காவேரி விஜய் வாழ்க்கையில் இந்த பசுபதியும் விஜயோட சித்தப்பாவும் தலையிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.